ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி தான் மழை வெட்டா போட்டிருக்கு. வெயில் வந்துருக்கு. கொஞ்சமாக டெய்லியும் மழை பெஞ்ச வண்ணமாகவே இருந்துச்சு. இன்றைக்கி தான் எங்கள் ஊரில் மழை இல்லாமல் வெயில் வந்திருக்கு. உங்கள் ஊரில் கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் என்ன சமையல் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காராமணி காரக்குழம்பு, அதாவது தட்டைப்பயிரை வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறோம். வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பருப்பு வகைகள் எல்லாமே பொதுவாக நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பருப்புலையுமே புரோட்டீன்ஸு நிறைஞ்சிருக்கு. நம்ம அந்த தட்டைப்பருப்பை தோலோட சேர்த்திக்கும் போது அதில் உள்ள நார்ச்சத்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். இந்த மாதிரி பருப்பு வகைகள் அடிக்கடி சேர்த்திக்கிறது நல்லது. எப்பவும் ஒரே மாதிரி செய்யறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா காரசாரமான புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டது, இப்படி சூப்பரான டேஸ்ட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காராமணி காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: தட்டைப்பயிறு 1 கப்பு, சின்ன வெங்காயம் பெரிய சைஸாக இருந்தால் 10 போட்டிங்கன்னா போதும். நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால ஒரு 20 வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். அப்புறம் தேங்காய் 1 கப்பு, சின்ன மூடியில் அரை மூடி, கொத்தமல்லி தூள் 3 டேபிள் ஸ்பூன், புளி எலுமிச்சை அளவு, கட்டி பெருங்காயம் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், வெந்தயம் அரை டீஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டேபிள் ஸ்பூன், பூண்டு 8 பல், இஞ்சி சுண்டு விரல் சைஸ் அளவு, 2 கத்திரிக்காய், 2 தக்காளி. இவ்வளோதான் தேவையான பொருள். சரி வாங்க எப்படி சமையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தட்டைப்பருப்பு நான் நைட்டே ஊற போட்டு வச்சுட்டேன். ஓவர் நைட் ஊறினதுனால நல்லா பெருசா ஊறி வந்துருச்சு. குழம்பு செய்யறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா கூட போதும். இப்ப நான் அதை கழிஞ்சு குக்கர்ல 4 விசில் விட்டு எடுத்துக்க போறேன். தட்டைப்பருப்பை நான் குக்கர்ல போட்டேன். பாருங்க, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். பருப்பு வேகறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை அலசி தண்ணியில ஊற வச்சு வச்சிடலாம். பாத்திரம் வச்சாச்சு. அடுப்புல காரக்குழம்புக்கு தேவையான மசாலா பொருளை வணக்கி எடுத்துக்கலாம். சூடாயிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கிறேன். சின்ன வெங்காயம் 20, அதை இதுல சேர்த்திக்கிறேன். வெங்காயம் லைட்டா வறுபட்டதுக்கு அப்புறமா நாம இப்போ எடுத்து வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்திக்கலாம். தேங்காய் நீங்க துருவியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பல்லா வெட்டியும் சேர்த்துக்கலாம். துருவி சேர்த்தீங்க அப்படின்னா லாஸ்டா சேர்த்துனா போது. இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிறதுனால வெங்காயத்தோடயே போட்டு வணக்கிறேன். அது வெங்காயம் ஓரளவுக்கு வதப்பட்டதுக்கு அப்புறமா தான் நான் இப்போ தேங்காயை சேர்த்தி இருக்கிறேன். இந்த டைம்ல நான் எடுத்து வச்சிருக்கிறேன் பூண்டு, இஞ்சி. பூண்டு ஏற்கனவே சொன்ன 8 பல்லு, இஞ்சி சுண்டு விரல் சைஸ் இஞ்சி. இந்த 2ஐயும் இதுல சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜீரகத்தையும் மிளகையும் இதுல சேர்த்திக்கலாம். ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு அரை டேபிள் ஸ்பூன். எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுலாம். நம்ம எடுத்து வச்ச 2 தக்காளியை சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை இதோட சேர்த்திடலாம்.
இப்போ தக்காளி ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொத்தமல்லி தூள் 3 டேபிள் ஸ்பூன் இதுல சேர்த்திடலாம். அடுத்ததா மிளகாய் தூள் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா பொருள் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற கட்டி பெருங்காயம் சின்ன சைஸ் கட்டியா 2 போட்டுக்க, தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்காக அடுப்புல பேன் வச்சாச்சு. சட்டி சூடானதும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கிறேன். நல்லெண்ணெய் தான் நம்ம புளி ஊத்துறதுனால புளி குழம்புக்கு இந்த கார குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் தான் டேஸ்டா இருக்கும். அதனால நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊத்திக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சிருக்கிற வெந்தயத்தை போட்டுக்கிறேன். வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன். புளிக்குழம்புக்கு நம்ம கடுகு போடுறதை விட வெந்தயம் போடும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக நம்ம வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இப்போ வெந்தயம் பொரிஞ்சதும் பச்சை மிளகா 2, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதை இதோட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளியை ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை கரைச்சு புளி தண்ணியை நான் எடுத்துக்கிட்டேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி ஒரு கொதி வந்துருச்சு. இந்த சமயத்துல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை இதோட ஆட் பண்ணிடலாம். குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். குழம்பு அதிகமா வேணும்னா தண்ணி அதிகமாகவும், குழம்பு கம்மியா வேணும்னா கொஞ்சம் கம்மியாவும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இருக்கிறேன். உப்பு நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம், குழம்புக்கு ஏற்ற அளவு. இது நல்லா கொதி வரட்டும். நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, குழம்பு நல்லா நுர கட்டி எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயத்துல நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற தட்டைப்பயிரை இதோட சேர்த்திடலாம். தட்டைப்பயிறு பாருங்க சூப்பரா வெந்து வந்திருக்கு. இப்போ தட்டைப்பயிறு சேர்த்தியாச்சு. கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை நம்ம இதோட சேர்த்திக்கலாம். நான் 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். பெரிய கத்திரிக்காயா இருக்கிறதுனால 2 கத்திரிக்காய் எடுத்திருக்கிறேன். நீங்கள் சின்ன கத்திரிக்காயாக இருந்தால், பிஞ்சு கத்திரிக்காயாக இருந்தால் நீங்கள் 5 கத்திரிக்காய் வரைக்கும் கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் வேகிற வரைக்கும் மீண்டும் தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நம்மளுக்கு பாருங்க, இப்ப ஃபைனலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு குழம்பு கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க, கத்திரிக்காய் தட்டைப்பயிறு எல்லாமே சூப்பரா வெந்து வந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி கொத்தமல்லி விதைகளை தூவி இறக்கிடலாம். நம்மளுக்கு சூப்பரான காராமணி காரக்குழம்பு, தட்டைப்பயிறு கார புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். இப்போ சாப்பாடு சூடாக போட்டாச்சு. காராமணி காரக்குழம்ப இதில் நம்ம ஊற்றிக்கலாம். இத இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன்.
டேஸ்ட்டு சொல்லிக்கவே வேண்டாங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா பை பாய். திருப்பி அடுத்ததோடு வீடியோவில் பார்க்கலாம்.